அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு சேனலுக்கு ஒரு ஆள் இன்டர்வியூ வந்தார். புதுசாக பொலிட்டிக்கல் எக்ஸ்போ சேனலுக்கு. அவர் வந்து தோழர், நல்ல நண்பர், ஒரே காலேஜ் படித்தோம் வட சென்னையில். நானும் வட சென்னை கிட்டத்தட்ட 30 வருஷமாக வட சென்னையில் புலம்பெயர்ந்து 30 வருஷமாக சென்னையில் தான் இருக்கிறேன். அம்பேத்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். அவரும் அதெல்லாம் படித்தேன்னு தான் சொன்னார். நல்ல மரியாதைக்குரியவர். ஆனால் அவர் மேலே இப்போ எனக்கு அவருடைய கருத்தியெல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவங்க என்னை பற்றி ஆக்டிவிஸ்ட் என்னை பற்றி என்ன தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட வீடியோவும் போய் பாருங்கள். அவரோட வீடியோ சமீபத்தில் ரெட் பிக்ஸில் கொடுத்துருக்காரு, அதையும் போய் பாருங்கள். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்லேயே சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். சுய விமர்சனமாக நான் மாற்றிப்பேன். ஆனால் அவர் மாற்றிப்பாரான்னு கேளுங்க. ஒன்றும் இல்லைங்க, வட சென்னையில் கஞ்சாவையும் ரவுடிசத்தையும் கொடுத்து தான் திமுக ஓட்டு வாங்குது, கஞ்சாவும் ரவுடிசமும் இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னால் எதால் அடிப்பீங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பார். அப்போ ஆலவரிசனம் அடிங்கன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை தம்பில் வச்சுட்டேன். மறுநாள் அது எடுங்கன்னு என்னை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பேசினதில்லை. இதெல்லாம் வெளியில் சொல்லணும் அவர். ஆனால் அவர் வந்து கேட்குறாரு. ஆனால் அதே சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு என்னை கேட்டால் அது ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லுவேன்றாரு. வட சென்னையில் கஞ்சாவும் இதுவும் புழங்குறது ஒரு ஃபேக்ட்டுங்கிறாரு. ஏன் உங்களுக்கு தென் சென்னையில் கஞ்சா புழங்கலையா? தென் சென்னையில், மத்திய சென்னை விடுங்க, அது ஒன்றிய அதுவும் ஒரு பகுதியாக வட சென்னை தான். தென் சென்னையில் உங்களுக்கு போதைப் பொருளே இல்லையா? இல்லவே இல்லையா? எப்படியா நீங்கள் திரும்ப திரும்ப என்னோட நான் வாழ்கிற வட சென்னையை சொல்லுவீங்க? நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வட சென்னையில் கஞ்சா வைக்கிற ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அதே நாள் தென் சென்னையில் கொக்கைனோ எரையனோ இல்லை நல்ல காஸ்ட்லி சரக்கு அடிச்சுட்டு போய் காரை வந்து ஓட்டிட்டு போய் பிளாட்ஃபார்மில் ஏற்றிக்கொண்டா, இல்லை நிறுத்திட்டு டிராஃபிக் போலீஸ் கூட ஓத்துமாலுன்னு பேசி சண்டை போட்டா, இல்லைன்னா ஈசிஆரில் ரேஸ் ஓட்டினா, இல்லைன்னா ரெசார்ட்டில் கொத்தா போதை கூட்டம் வந்து பிடிபட்டுச்சு, இல்லைன்னா பிரபல நடிகர் போதைப் பொருளில் பழக்கமாகி கைதானாரு, அதெல்லாம் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வருவேன். இதுக்கு சலிச்சு இதை விட மிக மோசமான போதைப் பொருள் அங்கே இருக்குன்னு நான் காட்டுவேன். அப்போ நீங்கள் இதை சொன்ன என்னன்னா, அங்கே ஏன்ட்ட ஒரு சேனலில் ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி அங்கே போய் ஒரு டிசி வந்து அருந்ததியர் மக்கள் தான் கஞ்சாவுக்கு காரணங்கிறாங்க. எனக்கு அதிகாரத்தில் இருக்க ஒரு பிரச்சனையா இல்லை ஆதவர்ஜனா பிரச்சனையா? எனக்கு அதிகாரம் ரைட்டு தான், உண்மையிலேயே அது நல்லது தான், நான் வரவே இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற அந்த டிசியும் பிரச்சனை, ஆதவர்ஜனாவும் பிரச்சனை. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எதிர்ப்பேன். அது எப்படி நான் ஆதவர்ஜனாவை நான் இப்போ எதிர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது? ஆனால் அவங்க கட்சியிலே கஞ்சா விற்கிறான்ல. இன்னைக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே அதான் சொல்லியிருப்பேன்.